உமன்ஸ் மேட்ச் அப்பதான் உன்னோட சவுண்டையும் உன் பேரையும் கேட்டேன். அப்போ ஃபெடரேஷன் லெவல் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ செமி ஃபைனலுக்கும் ஃபைனல் மேட்சுக்கும் உன்ன மாதிரி போல்டான வாய்ஸ் வேணும் தான் உன்னை தேடி வந்திருக்காங்க. ஆனா நிஜமா உன் கமெண்ட்ரி வேற லெவல். அத உன்கிட்ட நேர்ல சொல்லதான் கூப்பிட்டோம். நீ லேட்டா வந்துட்ட. இல்லன்னா ஃபெடரேஷன் மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் உன்னை பாராட்டி இருப்பேன். உனக்கு பூமாலை போட்டு. ஐயோ பூமாலைலாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பாராட்டினதே எனக்கு போதும். அதுல இருந்து வர சந்தோஷத்தை பூமாலை எல்லாம் தர முடியாது. இதை எங்களுக்காக வாங்கிக்கணும். வாங்கிக்க. நான் பேரம் பேச விரும்பல. ஃபெடரேஷன் கப் ஆரம்பிக்கிறப்போ உங்களை கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் மேட்ச் இருக்கு. கடைசியா ஃபைனல்ல கூப்பிடுவோம். சரிதானே ஜெயன்? ஆமா, இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜோனும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்புறம் இந்த பழைய ஆட்கள உன்னோட கமெண்ட்ரிய பத்தி ஏதோ சொல்றாங்க. அதை எதையும் காதுல வாங்கிக்காத. ஜெயன், ஹாய். ஹாய். இங்க டிராப் பண்ண சொல்லி கேட்டேன். ஆனா கிளம்புற டைம்க்கு வந்திருக்கான். இது வர. என்ன அண்ணன் இல்ல. சரி நான் கிளம்புறேன். சரி பாப்போம். நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். அடுத்த சீசனுக்கு வர சொல்லிருக்காங்க. பின்ன உன்னை கூட்டு வந்தது யாரு? அதான் இவ்வளவு சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் என் அண்ணன் தான் காரணம். அவங்கள்ட்ட எவ்வளவு கறந்த? இல்ல அவங்கள்ட்ட எவ்வளவு காசு வாங்கினு கேட்டேன். ஓ அதெல்லாம் ஒண்ணும் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுல சப்ப மேட்ரு. இதை விட பெரிய பெரிய அமௌண்ட்ல வர வேண்டியிருக்கு. ஓ நீ வீட்டுக்கு வா. அங்க உனக்கு ஒரு பெரிய இடியே காத்திருக்கு. என்னாச்சு? அத பத்தி இப்போ உனக்கு தெரிய வேணாம். முதல்ல வண்டியில ஏறு. வா. ரெட் கார்டு காட்ட போறாங்களா? செல்லம் உனக்கு ஃபைனல் விசிலே ஊத போறாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன போலீஸா அவனை கேள்வி கேட்க? போறேன்னு சொன்னவனை பிடிச்சி அவ்வளவு கேள்வி கேட்டு வச்சிருக்க? யாராவது புத்தி இருக்கிற பொண்ணுங்க இப்படி பண்ணுவாங்களா? நீ போன் பண்ணி சொன்னப்போ அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இவங்க என்ன இப்படி ஒரு பொண்ணை வளர்த்துருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்படி என்ன அவங்ககிட்ட கேட்ட? கேள்வி மேல கேள்வி கேட்டியாமே. ஏய் பொறுமையா இரு. அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நான் ஃபேமிலி விசா பத்தியும் அவன் கம்பெனி பத்தியும் தான் கேட்டேன். அந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது கேட்டானா? இவதான் அவனுக்கு மூச்சு விடவே டைம் கொடுக்கலையே. முனீரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்போ என்ன ஆச்சு? உன் பொண்ணு மேல தப்பு இருக்கிறதுனால தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனானா? யாரு விட்டுட்டு போனா? அவனுக்கும் எனக்கும் என்ன கல்யாணம் ஆச்சு? அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கே இஷ்டம் இல்ல. நீ 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 என்ன அவனை வேணான்னு சொல்றது? அவன் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டானே. அது இல்ல காதர் அங்கிள். நீங்க எந்த காலத்துல வாழுறீங்க? அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது ஆளுங்க சுத்தி இருந்ததுனால. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்ங்கிறதுனால இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க கிட்ட தானே கேள்வி கேட்டேன். அதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அதை பத்தி அறிவே இல்லாத ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? கொஞ்சம் பார்த்து பேசு ஃபாத்து. மரியாதையா பேசு. அப்பா உங்களுக்கும் இது புரியணும்பா. நான் ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிச்சு என் சொந்த காலில் நின்னுட்டு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட நிறைய வழி இருக்கு. நான் சாவேன்லாம் நினைக்க வேண்டாம். நேரா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவேன். அது சரி. காதர் அங்கிள், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அவன் லாட்டரி டிக்கெட் வாங்குறான். லாட்டரி வாங்குறவனெல்லாம் கண்டாலே உதைக்கணும். அவங்களாம் வீட்லயே சும்மா இருந்துட்டு காசு பார்க்க நினைக்கிறாங்கல்ல. அதுவும் சரிதான். இப்ப புரிஞ்சிருச்சு. ஃபாத்து, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. வீட்ல இருந்து போய் அங்க ஒரு சின்ன ஹாஸ்டல்ல தங்கி உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஐயோ அம்மா, எனக்கு ஹோம் சிக்னஸ் இருக்கிறது கரெக்டு தான். ஆனா நான் எப்படியாவது என்ன பாத்துக்குவேன். எனக்கு போகணும். அவளை போவேன்னு சொல்லு. இனி அவ சம்மதம் இல்லாம பொண்ணு பார்க்கவோ கல்யாணம் பண்ணி வைக்கவோ நான் தயாரா இல்ல. அத நான் அவகிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். அன்னைக்கு அந்த பையன் வந்தப்போ சும்மா போய் நில்லுன்னு நான் தான் சொன்னேன். அது இல்லைங்க, அவ சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. பாத். என்ன அப்பா பேசின மாதிரி கேட்டுச்சு? அவர் உன்னை போக வேணாம்னு சொல்றாரு. உன்னை வற்புறுத்த மாட்டாரா? பாவண்டி அவரு. ஹல்வா வேணுமா? நல்ல கல்கட்டா ஹல்வா. அண்ணா இது கொஞ்சம் படி. இல்ல வேண்டாம், படிச்சுட்டு அம்மாக்கு சொல்லு. உண்மைதாமா. லேப்ல பயோகெமிஸ்ட்ரி லேப்ல கேட்டுச்சா? இப்ப கல்யாணமும் பொண்ணு பாக்குறதோ இல்ல என் பிரச்சனை. ஏண்டி வாயாடி, உனக்கு இது மேட்ச் இல்லையா? இப்ப நோம்பு முடிகிற வரைக்கும் எதுவும் இல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுங்க. இதுக்கு நானே திரும்ப வந்துருவேன். மேட்ச் மலைப்புறத்துல மட்டும் இல்லையே, அதுக்கு வெளியே ஒரு பெரிய உலகமே இருக்கு தம்பி. FIFA வேர்ல்ட் கப்ல உன்னதான் கூப்பிடுறாங்க. இங்க IFL நடக்கும் தெரியும்ல, அங்க கூட நீ ட்ரை பண்ணலாம். அது என்ன அன்னைக்கு கமெண்ட்ரியில ஏதோ ஒன்னு சொன்னீங்க.
நைலான் வலைகளால் செய்த செய்த இல்ல சேர்த்த சேர்த்த அந்த கோல் போஸ்டுக்கு முன்னால் படுவேகமாய் ஓடி வந்து பந்தை உதைக்க முயற்சிக்கிறான். எதிராளியின் கனவுகளை தகர்க்க போதும், வருகிறான். சாப்பிடுமா சாப்பிடு. பா பா நான் என் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் தான்ப்பா போறேன். அது இல்லாம நிக்காக்கு பயந்துட்டு இல்ல. இது என்னோட ஃபியூச்சர் இல்லப்பா. எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு போகணும்ல. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் உங்க சப்போர்ட் இல்லாம நடந்திருக்காது. உங்க கை பிடிச்சிட்டு தானே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். இப்போவும் நீங்க தானே என் கை பிடிச்சு ஹெல்ப் பண்ணணும். ஃபாத்து, நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கனவு காணுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்கிட்டயும் அதான் சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என் டீச்சர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கனவு காண சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆகும்? நம்ம பெரிய கனவு காணுவோம். அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. கனவு உன்னை மேல கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டுரும். அது உன்னை நிலக்குலைய வச்சிரும். பா, ஆகாசத்தை தொடணும்னு சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் அதை நாம தான் மெனக்கட்டு தொடணும்னு சொல்லி கொடுக்கல. அதை பத்தி யோசிச்சாலே பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இப்ப சொல்லுங்க, நான் விழுவேனா? இந்தாங்கண்ணா. சரி. ஹாய், இன்டர்ன்ஷிப்க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஓகே, அங்க வெயிட் பண்ணுங்க. அங்கயா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இன்டர்ன்ஷிப்க்கு வந்தியா? ஆமா சார். இதுல போட்டிருக்கிற மாதிரி லேப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீ நோட் பண்ணணும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட்ஸை எங்கிட்ட சப்மிட் பண்ணணும். இங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்னா ஸ்பெசிமென்ஸ், மாலிகுலர் அனாலிசிஸ், அப்புறம் டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம். இங்க பாரு, இவளுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணு. சார், எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நமக்கு இங்க சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கா சார்? என்ன? நமக்கு இங்க சாட்டர்டே சண்டே லீவான்னு கேட்டேன். இல்ல, எப்போ ஆஃப் எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். நான் இப்பதான் வந்தேன். தங்குற இடத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும், அதான் கேட்டேன். பாத்திமா, நீ வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் ஆச்சு சார். மத்த இடம் மாதிரி எல்லாம் இங்க இல்ல. இன்டர்ன்ஷிப்ங்கிற பேர்ல டைம் பாஸ் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காத. இதை இப்பவே சொல்லிடுறேன். இங்க வேலையை நீ ஒழுங்கா செஞ்சினா மட்டும்தான் உனக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் நான் கொடுப்பேன். புரிஞ்சுதா? வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள லீவ் வேணுமா? நீ நேரா இங்க தான் வரியா? எங்க தங்கிருக்க நீ? தங்கறதுக்குலாம் இடம் எப்போ ரெடி. என் காலேஜ் சீனியர் ஒருத்தி இங்க தான் இருக்கா. படிச்சது என்னமோ என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி தான், பட் ஜேர்னலிஸ்டா இருக்கா. ரம்யா ஆவணி டைம்ஸ்ல இருக்கா. அவ எழுதுனதெல்லாம் படிச்சு பார்க்கணும். பேப்பர்ல கூட அவ பேர்லாம் வரும். படிச்சிருக்கீங்க? மெதுவா பேசு, மெதுவா மெதுவா. தலையில இடி விழுந்தாலும் சாவ மாட்டேன், தள்ளி விட்டாலும் சாவ மாட்டேன். இப்போதான் உனக்கு கழுவி ஊத்திட்டு இருந்தேன். மெதுவா. உலரது நிறுத்துறியா? காலையில இருந்து ஒரு அசைன்மெண்ட் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான. அங்க எப்படி போயிட்டு இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் படிப்ஸா இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சயின்டிஸ்ட் ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. அப்புறம் எங்க மூச்சு விடுறது கூட சைலன்சர் வேணுமோன்னு தோணுது. படத்துல வர வில்லன்க கோட்டை மாதிரி இருக்கு. ஐயோ, போதும் போதும், நிறுத்துறியா? நேர்ல பாக்கும்போது பேச ஏதாவது மிச்சம் வைய. அதுக்கெல்லாம் ஒன்றும் இங்க பஞ்சம் வராதிரி. இன்னும் என்னெல்லாம் இருக்கு பேச. என்னோட வேலை ஒரு 4 மணிக்கு முடிஞ்சிடும். நாங்க வரேன், 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாம். ஈவினிங் நமக்கு ஒரு வேலை இருக்கு. சரி 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 சரி. கொடுற வில்லனோட கோட்டை, மினுக்கிற கோட்டை, பேசக்கூடாத கோட்டை, வெடி வைக்க போற கோட்டைக்கு. அப்ப அதுதான் விஷயமா? வாப்பா தான் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாருல்ல. அப்ப எதுக்கு இந்த 2 வாரம் இன்டர்ன்ஷிப், 2 மாசம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லியிருக்க? 2 மாசம் உனக்கு என்ன இங்க வேலை? உன் லவ்வர் இங்க இருக்கானோ? சி, வாய்மூடு. லவ்வரா?
லவ்வர் எல்லாம் வச்சுக்கிட்டோம். அப்புறம் அவன் சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், நைட்டு ஃபுல்லா மெசேஜ் பண்ணணும். ஆளை விடு. அப்ப எதுக்கு போய் சொல்லியிருக்க? அது என்னன்னா, கொஞ்ச நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என் கனவை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான படிதான் கொச்சி வரவு. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்ட்ரோ நல்லா இருக்கு. இப்ப விஷயத்துக்கு வா. காரியத்தை சொன்னா சிரிக்க கூடாது. இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்டேட்டர் ஆகணும் ரம்யா. என்னதா? என்ன சொன்ன? கமெண்டேட்டர். கமெண்டேட்டர் டி. கமெண்டேட்டரா? எங்க கமெண்டிங் பண்ண போற? ஃபுட்பாலுக்கு. எங்க ஸ்டேடியத்துல நடக்கிற ஐஎஃப்எல் ஃபுட்பாலோட கமெண்டேட்டர். என்னது? எங்கடி? உனக்கு புரியலையா? நம்ம தாமோதர்ஜி. ரொனால்டோ. ஓ, நீங்க பாக்குறது இந்த பூலோகத்துல why this man is அமைதியா இருடி. நீ சொல்லு. இதுவும் அந்த மாதிரி ஒண்ணுதான். அவ்வளோ ஃபன்னா கமெண்ட்ரி பண்ணணும். நம்ம ஆளுங்கெல்லாம் என் கமெண்ட்ரிக்காகவே ஃபுட்பாலை பார்க்கணும். கோல் அடிக்கிறப்போ என் கமெண்ட்ரி கேட்டு வைப் ஆகணும். பெனால்டி கிக் மிஸ் ஆகும்போது என் கூட சேர்ந்து அவங்களும் அழணும். அப்படியே அவங்கள ஒரு மேஜிக்ல நிறுத்தணும். சூப்பர். சூப்பர் டி. நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. பட் இது நடக்கணும்னா அட்லீஸ்ட் நீ ஒழுங்கா தமிழ் பேச கத்துக்கணும். இப்ப நீ பேசுற தமிழ் செட் ஆகாது. நல்ல தமிழ் பேசணும். எப்படி? நல்லா பேசியிருக்காங்க. கலக்குறோம்.